ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏகே பிடாஸ். ஃபில்ட்ரேஷன் இதுக்கு முன்னாடி இது இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நான் செட் பண்ணேன். இப்படி இப்படி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஃபில்ட்ரேஷன் இது பண்ணலை. என்கிட்ட இருந்ததை வச்சு 2 சப்மர் இன்டர்னல் அந்த தண்ணிக்குள்ளே எடுக்கிற அந்த மோட்ரு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நானே எல்லாமே ரெடி பண்ணது தான். எதுவுமே எல்லாமே ஆடோர்ஸ் கடையில் தனித்தனியாக பைப்பு, வீட்டில் இருந்த டப்பா, அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் மட்டும் தனியாக ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த செராமிக் ரிங்ஸு எல்லாமே வச்சு நானே கிடைச்சதை வச்சு ரெடி பண்ணேன். நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. ஓகே, அதாவது நான் சும்மா என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக சரி கொஞ்சம் கிறிஸ்டன் கிளியராக இருக்கட்டும், ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சரி பண்ணுறதுக்கோசரம் தான் பண்ணேன். வீட்டில் இருந்த இந்த ஒரு டப்பா, இந்த டப்பாவில் வந்து மேலே வந்து அந்த கண்டெய்னருக்காண்டி அந்த மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ணேன். வீட்டில் இருக்கிறத வச்சு தான், எதுவும் ப்ராப்பராக இது தான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு இருந்ததை வச்சு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மோட்ரு நேற்று தான் வாங்கினேன். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே இதோடைய கரெக்டாக அந்த ஹோஸ் பைப்பு தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆடோஸ் கடையில் அந்த மவுத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஹோஸ் பைப்புனால் ஹோஸ் பைப்புன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சின்ன டைப்பு. அந்த கையை எடுக்கிற பாருங்க, அதுக்குள்ளே இருக்கும். அது ஒரு செட்டப், ஒரு மவுத்து மாதிரி. அந்த மவுத்து வந்து அதில் ஃபிட்டிங் ஆகணும். அது ஃபிட்டிங் ஆகிற மாதிரி நான் தேடி பிடிச்சி, ஆனால் எல்லா ஆடோஸ் கடையிலையும் கிடைக்காதுங்க. ஒரு சில ஆடோஸ் கடையில் தான் கிடைக்குது. எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை கிட்ட நான் இறங்கிட்டேன். அந்த ஹோஸ் பைப்பு இருக்குது பாருங்கள், அந்த பைப்பு தான் இதை பாருங்கள். அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு செட்டப் பண்ணி பார்த்துட்டு செக்கப் பண்ணி தான் வாங்கிட்டு நான் வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப செலவு எனக்கு ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் அந்த பவர்ஃபுல் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், அந்த ஒரு மேலே அந்த செட்டப்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு நிறையா செலவாகும். எனக்கு மொத்தமாகவே ஒரு 500 தான் முடிஞ்சிச்சு. எனக்கு 500 கூட ஆகலை. அந்த மோட்ரு ஒரு 300 ஆச்சு, ஹோஸ் பைப்பு ஒரு 120 ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் செராமிக் ரிங்ஸு வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். செராமிக் ரிங்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போட்டாலே போதும். உங்களுக்கு அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு டஸ்ட்டு ஃபுல்லாக இது பண்ணுறது வேஸ்ட்டு, அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே அது கலெக்ட் பண்ணுறது அது இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சின்ன ஒரு கத்தி இவன் எடுத்துட்டேன். ஏன்னா பாத்திரம்லாம் எடுத்தால் வீட்டில் திட்டுவாங்க, அதுக்கப்புறம் எண்ணெயை தொலைச்சி போட்டுருவாங்க. அதனால் வந்து என்கிட்ட இருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்து அதை ஹீட் பண்ணி ஓட்டையை போட்டேன் பாக்ஸாக. அது கத்தியில் போடுற மாதிரி, கத்தியில் அப்படி தான் போட முடியும். எல்லாத்துலேயும் ஒரு கார்னரில் போட்டேன். அதாவது என்னென்னா அந்த கண்டெய்னரில் வந்து சரியாக ஸ்டேபிளாக நிற்காது. ஒரு மாதிரி அது வந்து நான் செட்டப் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் மாதிரி கிராஸாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமுத்துனதுக்கப்புறம் நல்லா ஃபிட்டிங் ஆகிடுச்சு. சரி ஓகே, நல்லா பக்காவாக ஆகிடுச்சு. சரி ஹோல்ஸ் அது எங்கே போட்டாலும் அது பக்காவாக தண்ணி போகுது. இல்லாமல் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் செராமிக் ரிங்ஸ் இருந்தது, அதெல்லாம் எடுத்து உள்ளே இது பண்ணி போட்டுட்டேன். இந்த மாதிரி நான் செட்டப் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சும்மா ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சும்மா இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணிக்கலாம். நீங்கள் காஸ்ட் எஃபிட்டாக கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. இது நான் செட்டப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இது வந்து ஏதோ ட்ரேயோட பாட்டம், அது ஒரு ட்ரே, அது வந்து ஒரு 4 ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயோட பாட்டமு அதை வந்து எடுத்து டேங்க் மேலே வச்சு அதில் வந்து இந்த கப்ஸு அந்த கண்டெய்னரை கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி உள்ளே அழுத்தி அதுக்குள்ளே ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வச்சு இந்த ஹோஸ் பைப்பை அந்த மோட்டரோடு கனெக்ட் பண்ணி பக்காவாக அந்த டேகெல்லாம் போட்டு கட்டி பக்காவாக நிற்க வச்சுருக்கேன். இருக்கிறத வச்சு பண்ணேங்க, பெருசாக ஒன்றும் செலவு பண்ணல. மொத்தமே ஒரு 500 கூட ஆகாது உங்களுக்கு, 500க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ போட்டு ஒரு 4 மணி நேரம் தான் ஆச்சு. 4 மணி நேரம் முன்னாடி எப்படி இருந்த வீடியோ, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தது தொட்டி, அதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் போட்டு கொடுத்தேன். இப்போ மறுநாள் காலைலலாம் பார்த்தா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இன்னும் நல்லா உறிஞ்சிருக்கும், நல்லா தண்ணியே நல்லா இருக்கும், சூப்பராக. இதான் இப்படி செட்டப் பண்ணியிருக்கேன். இப்படிருந்து ஒயர் வலித்து வெளியில் எடுத்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டேன். மேலே ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு பவர் சப்ளை அதிலேருந்து எடுத்து நான் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு ஹெட்பாப் ஃப்ளோரான் இருந்தது ஜிபி, அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ எல்லா ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து மொத்தம் இதில் எடுத்து நான் விட்டுட்டேன். இப்போது இதோடைய அப்டேட் அடுத்த அப்டேட் நான் போடுறேன். இப்போ நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இதுதான் செட்டப்பு.
ஏதாவது கமெண்ட் டவுட்னா கேளுங்க. எப்படி பண்ணணுன்ட்டு எனக்கு தெரிஞ்சதை முடிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என் வாயில் சரியாக வரல அது, கோச்சிக்காதீங்க. ஓகே காய்ஸ், பாய்.